ரவி, அர்ஜுன், சரவணா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன பண்றீங்க? என்ன நீ 3 பேர் எப்படி இருக்கோம்? நல்ல மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. அப்போ என்னென்ன சொல்லுவ? அவங்களெல்லாம் சும்மாதான் சொன்ன மாமா. உண்மையிலேயே மாப்பிள்ள மாதிரி நீங்க தான் இருக்கீங்க. கேட்டுக்கிட்டீங்களா? அண்ணி என்னைக்கு உங்களை விட்டு கொடுத்திருக்காங்க? எப்பவுமே அவங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லதா போச்சு. அம்மாடி, பானையை கையிலே வச்சுக்கிட்டு இருந்தா பொங்கல் எப்ப பொங்குறது? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கலை வைப்போம். பானையை கொடுங்க, வாங்க. வாமா, வா 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 வா. என் பேத்தி, இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க. என்னாச்சுமா? ஏன் முகம் டல்லா இருக்கு? பொங்கலுக்கு கூட அப்பா வீட்ல இல்லாம கேஷ் விஷயமா டெல்லிக்கு போயிட்டாரே, அத நினைச்சாதான் மூட் அவுட்டா இருக்கு தாத்தா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்காம கிளம்பி போயிட்டானே. அவர் என்ன பண்ணுவார் மாமா? பாவம், முக்கியமான கேஸ் விஷயங்கிறப்போ அவர் போய் தானே ஆகணும். நல்ல நாள் அதுவுமா நம்மள பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவருக்கு என்ன ஆசையா? வந்துருவாரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவன் வேலை அப்படி இருக்கிறப்போ அவனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணிட்டு இருக்காவ எல்லாரும்? அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. பொங்க வைக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, வாங்க சீக்கிரம். வாங்க 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 போலாம். வாங்க தங்கம், எல்லாரும் வாங்க. அண்ணி, நல்ல நாள் அதுவுமா அண்ணன் நம்ம கூட இல்லாதது ரொம்ப கஷ்டம்னு நம்மளுக்கே தெரியும். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வெளிக்காட்டிக்காம நாங்களாம் கஷ்டப்படுவோம்னு நினைச்சு உள்ளே வச்சிருக்கீங்க பாருங்க. உங்களை நினைச்சாலே பெருமையா இருக்கு அண்ணி. வாங்க அண்ணி. என்ன மூத்த மர்மம் மட்டும் வந்து நிக்கிறிய? ரெண்டாவது மர்மம்ல எங்க? ஆமா, ஏ சரவணா, உமா எங்க? ரூம்ல தான் ரெடி ஆயிட்டு இருக்கா அண்ணி. உமா, உமா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க இருக்க நீ? சீக்கிரம் வா. இது வந்துட்டேங்க. நல்ல நேரம் வேற போகுதே. தோ வந்துட்டாங்க. இவ்வளவு நேரமா? எதுக்கு கத்துறீங்க? ரெடி ஆகி வர வேண்டாமா? எம்மாடி, எவ்வளவு நேரம்? நீங்க வர்றதுக்குள்ள நல்ல நேரமே முடிஞ்சு போயிரும் போல இருக்கே. சரி சரி, உங்க கையால அடுப்ப பத்த வைங்க. நானா? பின்ன நானா பத்த வைக்கணும்? நீங்க தானே இந்த வீட்டு மருமக. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல செல்வ செழிப்போட விளங்கணும்னு நினைச்சு அடுப்ப பத்த வைங்க. இன்னைக்கு 2 மருமகளும் சேர்ந்து ஒன்னா அடுப்ப பத்த வைக்கிறீங்க. யாரு பானை முதல்ல பொங்குதுன்னு போட்டிய பாத்துருவோமா? என்ன மகாமா, ரெடியா? ஆமா, முதல்ல பொங்குற பானை யாரோடதோ அவங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் கொடுக்க போறேன். என்ன பிரைஸ் பா? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஓகேப்பா, ரெடி ஸ்டார்ட். ரெடி ஸ்டார்ட். அண்ணி, சீக்கிரம்
அந்த விறகு போட்டு இன்னும் பத்த வைங்க. அடடா, நல்ல தண்ணிய கலக்கு பாப்பா, அப்பதான் டக்குன்னு பானை பொங்கி வரும். எங்க மகாமா ஜெயிச்சிட போறாவ, உற்ற கூடாது. டாக்டர்மா, நீங்க தான் ஜெயிக்கணும். கமான் சின்ன அண்ணி, கமான் கமான். மகாமா, நீங்க மட்டும் சும்மாவா? நல்லா கூட்டுங்க, அடுப்பு கப கபன்னு எரியட்டும், பானை சீக்கிரம் பொங்கட்டும். ஏன் பொங்கல் தான் முதல்ல பொங்குச்சு? அண்ணி, you're the winner. உமா, இங்க வாமா. எப்படி? ஓ, டைமண்ட் ரிங். வாவ், தேங்க்ஸ் மாமா. ஹேய், நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரவணன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மகா, வைர மோதிரம் கிடைக்கலையேன்னு வருத்தமா இருக்கா? ஐயோ, சத்தியமா இல்ல மாமா. உமா ஜெயிச்சிட்டா, அது எனக்கு நல்ல சந்தோஷமா தான் இருக்கு. ஓஹோ, அதுக்காக தான் நீ விட்டு கொடுத்தியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நானும் பார்த்தேன். இப்பொழுது நமது லட்சுமி லத்தின் நடுசிங்கம் உரிப்பானையை உடைத்தெறிய தயாராகி விட்டார்கள். சிங்கம் களத்தில் இறங்கி விட்டது. இந்த பக்கம் ரைட் ரைட் ரைட். நேராக பானை இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்தை நோக்கி செல்லும் சிங்கத்துக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்ளலாம். போ, நேரா போ, நேரா போ. சொல்ற நேரா நேரா போடா. இதோ கம்பை ஓங்கி விட்டது. ஐயோ, அங்கதான். பானையை உடைக்க சொன்னால் தரையை அடைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் சிங்கத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்கள் டாக்டர் தம்பி அவர்கள் தூள் தூளாக உடைத்தெறிய போகிறார்கள். கண்ணை கட்டினாலும் உரிப்பானை அடைப்பதே எனது குறி என்று களத்தில் இறங்கும் எங்கள் டாக்டர் தங்கத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் தம்பி, உங்களுக்கு என்னத்துக்கு கம்பு? நீங்க இருக்கிற வசரத்துக்கு உங்க கைய வச்சு உரிப்பானையை லேசா தட்டா பொது பொதுன்னு உடைஞ்சு விழுந்துற போகுது. கம்புடன் களம் இறங்கும் எங்கள் தங்க கம்பிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோ பானையை நோக்கி செல்கிறது. உடைத்து விடும் போல இருக்கிறதே. ஐயோகோ, ஐயோகோ, இன்னும் கொஞ்சம் தான். அடிக்காம விட மாட்டேன். பானையை நெருங்கி கொண்டிருக்கிறா. அப்படியே டர்ன் பண்ணு, டர்ன் பண்ணு. போக. என்னங்க நீங்க? பாருங்கள், பின்னாடி இருக்குங்க. கோ ஸ்ட்ரைட். ஷோ ஷோ, வா 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 வா. பானையை உடைக்க போகிறா. இங்க நான் நிக்கிறேன்ல.
ஏங்க இப்படி பண்றீங்க? ஐயோ ஜஸ்ட் மிஸ். நான் பானையை தான் சொன்னேன். ரைட் போ. ரைட். போ. போ இன்னும் போயிட்டே இரு இன்னும் கொஞ்சம் மேல. இன்னும் கொஞ்சம் அங்கதான் அடி எல்லாம் கரெக்டா இருக்கா? ஐயோ நான் ஜெயிச்சிருக்கோம். கரெக்டா நான் ஜெயிச்சிருவேன். ஐயோ அங்கிட்டு போய் இங்கிட்டு போன்னு சொல்லி எல்லாரையும் நீ ஏமாத்தி விட்டியே. கல்லாட்டமா ஆடுறியே. இல்லன்னா நான் வெட்டி வாக சூடிட்டு தான் வந்திருப்பேன். யார் பானை உடைக்கிறான்னு நானும் பாத்துக்கிறேன். அடுத்தது யாரு? இப்ப அடுத்ததா வெற்றிகரமா களயிறங்க போறது நம்ம மகாணி. நான் போல. அதெல்லாம் இல்ல. நீங்க நான் போல. நீங்க கலந்துக்கிட்டே ஆகணும். நீ ஏய் ரொம்ப டைட்டா கட்டாதடா. போதும். ஐயோ போதும். அண்ணி இருடா. ஸ்ட்ரைட்டா இருக்க அண்ணி. நேரா போறீங்க, மேல ஒண்ணு அடிக்கிறீங்க. அடிச்சிடுவேன் நானு. அண்ணி அடிச்சிருங்க அண்ணி. எப்படி போனோம்? நேரா போய் மேல அடிச்சிருங்க. ஓகே கம் ஆன் அண்ணி. வீர தமிழ் பெண்ணே உடைத்தறி உரிப்பானையை. ஐயோ அம்மா அந்த பக்கம் போவாதீங்க. இந்த பக்கம் வாங்க. உங்களுக்கு வலது பக்கம் வாங்க. உடைங்க பானை உடைச்சிருங்க. பானை இங்க இருக்கா பொன்னம்மா? உடைச்சிடுவா? கரெக்டா? அம்மா அடித்து விடுங்க. சீக்கிரம் அடிங்கம்மா. அம்மா அடிங்க. இங்கயா? கரெக்டா? மேலையா? சரியா? எங்க? டேய் விடுறா, அடி வாங்க போற. அடிச்சிருவேன் உன்னை. விடுன்னு சொல்றேன்ல. டேய் அடி வாங்க போற, நீ விடுறா சொல்றேன்ல. யார் அவினா அடிச்சு தொலைங்க. ஏய் சொன்ன கேளுடா. டேய் உன்னை என்ன எத்தனை டேய் எவ்வளவு நல்ல ஆசை. நீங்க டெல்லி போலியா? போறதா தான் இருந்தேன். நல்ல நாள் அதுவுமா எல்லாரையும் விட்டு போறது மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால ஜூனியர் அனுப்பிட்டு நான் வந்துட்டேன். அம்மா அப்பா எங்க? மாமா இங்கதான் இருந்தாரு. இப்பதான் உள்ள போனாரு. அண்ணே அண்ணி அந்த துணியை கொடுங்க. அண்ணே நீங்க எனக்கு உரி அடிங்கண்ணே. நான் எதுக்குடா, நீ அடி. என்னண்ணே தோத்துருவீங்கன்னு பயமா இருக்கா? யாருக்கு? எனக்கா? அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காதுடா. டேய் அந்த உரியில 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்கடா. 10,000 ரூபாய்? ஆமா. முன்னாடி சொல்லிருந்தா நான் அடிச்சிருப்பேன். எங்கடா நீ என்ன சொல்ல விட்ட? என்னடா அங்க என்ன சொன்னாவ? ஒண்ணும் இல்லையே. என்ன சொன்ன நீ? ஒண்ணும் இல்லையே. கட்டுறா துணிய கூட்டுறா கொம்ப. கட்டி விடுங்க. அண்ணா என்ன அடிக்காதீங்கண்ணே, உரி அடிங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. மேலதான் இருக்கு. வா சூப்பர்ண்ணே. பணத்தை மிஸ் பண்ணிட்டல்ல? ஓடி. இதத்தானே சொன்னா? யாருகிட்ட? என்கிட்டே வா. எப்படி? போடா நீதான் மிஸ் பண்ணிட்ட. ரவி ஃபாலோ மீ. புடிங்க. அப்பா
ஆடா செல்லக்கட்டி. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கலப்பா. ஹாப்பி பொங்கல்டா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் தான். நான் வந்துட்டேன்ல. அண்ணி இன்னொரு கேம் விளையாடலாம். ஆ இந்தடா. அண்ணே வேண்டாம் அண்ணே. டேய் இதைத்தானே அண்ணி உங்ககிட்ட சொன்னா, வாங்கிக்கடா. தேங்க்ஸ்ண்ணே. நம்ம குட்டி வாங்க. வாடா வாடா சீக்கிரம் வாடா. தாத்தா என்னாச்சு தாத்தா? எதுக்கு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? லட்சுமியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திடீர்னு வந்திருக்காங்க. திடீர்னு வந்துறாங்களா? வீட்டுல யாரும் இல்ல, தான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன. வா உள்ள வா. நல்லவமா பேசி முடிச்சிட வேண்டியதுதான். என் பேரை வந்துட்டான். வணக்கம். இவர்தான் பொண்ணோட அண்ணன். எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு. தாத்தா நீங்க பேசிட்டு இருங்க தாத்தா, நான் இதை வந்துடுறேன். இது வந்துடுங்க. வாங்க 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 வாங்க. மல்லிகா இன்னைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்க, அப்படின்னு அவசரம்? அடியே திவ்யா, எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. நான் பத்மா அக்கா கிட்ட நல்ல நாள் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் இன்னைக்கே நல்ல நாளா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு அவர்கிட்ட கேளுடி. என்ன மாமா, அக்கா சொன்னது காதுல விழுந்துச்சா இல்ல நான் ஒரு தடவை சொல்லணுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாமா. லட்சுமிக்கு கல்யாண வேலை வந்துருச்சு போல் இருக்கு. அதான் எல்லாமே வேக வேகமா நடக்குது. மாப்பிள்ளையும் நம்ம லட்சுமிக்கு பொருத்தமானவரா தான் இருக்காரு. ஆமா லட்சுமி எங்க போயிட்டா? ரெடி ஆயிட்டு இருக்காடா? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு கோயிலுக்கு போன பொண்ணு இன்னும் வரல. அதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இதுதான் எங்க அக்காவோட சாமர்த்தியம். இந்த பாரு, நீ என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லித்தான் ஆகணும். லட்சுமிக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை அமைய நீ காரணமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகா. என்னக்கா நம்ம வீட்ல இவ்ளோ செருப்பு இருக்கு? யாரு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. லட்சுமி வாமா, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ரொம்ப நல்ல சகனம் தான்மா. என் பேத்தி பாகியலட்சுமி. இவங்களுக்கெல்லாம் காப்பி கொண்டாமா. சரிங்க தாத்தா. வேடா கண்ணா. வா வா வா. ஏய் இதான் என் பொண்ணு. ஹாய். எல்லாருக்கும் ஹாய். சொல்லு. ஹாய். அண்ணி வா வந்துட்டியா? என்ன நீ இவங்கெல்லாம்? பொண்ணு பிடிச்சிருக்கா? ஓகே தான். அக்கா டோன்ட் வெரி, பி ஹாப்பி. என்ன நீ பாஸ் ஆயிட்டக்கா? என்ன சொல்ற? ஆமா நீ மாப்பிள்ள கூட வந்திருக்க பெரியவரு பத்மா அக்கா கிட்ட சம்மதம்னு தலையாட்டினாரு. இப்போ அக்கா காஃபி கொண்டு போய் கொடுத்ததும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிடுவாங்க பாருங்க. வனிதா, திவ்யா, 2 பேரும் கொஞ்சம் வெளியே போங்க. எதுக்குக்கா? சொல்றத செய். சும்மா கேள்வி கேட்டுட்டு நிக்காதீங்க. போங்க வெளியில. போங்க போங்க. இங்க வா. எனக்கு நெஞ்சு படக் படக்குன்னு அடிச்சுக்குது. நீ உன் அண்ணனையும் தாத்தாவையும் சமாளிச்சிருவல்ல? இவங்களை ஏன் நீ இன்னைக்கே பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க? இவங்க வரத்துக்கு எப்படி ஒரு 2-3 நாளாவது ஆகும். அதுக்குள்ள தாத்தா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் ஏதாவது பேசி சம்மதம் வாங்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா இவங்க இப்போ திடீர்னு வந்ததுனால அண்ணன், தாத்தா, வனிதா எல்லாரும் வேற ஒருத்தர் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது நானும் தான் எதிர்பார்க்கல. ஆனா நீதான் இப்போ எப்படியாவது எல்லாரையும் சமாளிச்சு எல்லாரோட சம்மதத்தையும் வாங்கணும். அது உன் பொறுப்பு தான். ஏன்னா நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இந்த ஏற்பாட்டையே பண்ணேன்.
நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இந்த ஏற்பாட்டையே பண்ணேன். அதனால என் மேல எந்த தப்பும் இல்ல. சரிங்க அண்ணி, இப்போ இவங்க பேசிட்டு போட்டும், அதுக்கப்புறம் நானே தாத்தா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசி புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் உண்மை தெரிஞ்சிடாம இருக்கணுமே. தெரிஞ்சிட கூடாதுன்னு கடவுளை வேண்டிப்போம். என் ராசாத்தி, உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை லக்ஷ்மி. எங்களுக்கு பூரண சம்மதம். உங்களுக்கும் சம்மதம்னா மேற்கொண்டு பேசி முடிச்சிடலாம். ஐயோ, என்னக்கா உனக்கு சம்மதம் தானே? லக்ஷ்மி, அப்புறம் என்ன, லட்சுமியே சம்மதம் சொல்லியாச்சு, எங்களுக்கும் பூரண சம்மதம் தாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்ப நிலைமையை பத்தி பத்மா சொன்னாங்க. அதனால நீங்க சீர்சனத்தை பத்தி எதுக்கும் கஷ்டப்பட வேண்டாம். கல்யாண செலவு உட்பட எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க கட்டின புடவையோட பொண்ணை அனுப்பிச்சா போதும். நீங்க இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஆனா எங்க பொண்ண நாங்க அப்படி சும்மா அனுப்ப மாட்டோம். பொண்ணு வைக்கிற இடத்துல பூவாது வச்சு அனுப்புவோம். நல்லதுங்க. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு நாங்க கலந்து பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம். அப்பா, எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருக்கு. இதுல எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது சாமி. கல்யாணத்தை பெருசா தடபுடலாம் பண்ண வேண்டாம். குலதெய்வம் கோயில்ல சிம்பிளா பண்ணா போதும். என்ன சொல்றீங்க? சரிதானடா? ஏய் மீனு, சும்மா இரு. அம்மா, நான் இந்த சாக்லேட்டை மாப்பிள்ளைக்கு கொடுக்க போறேன். இந்தாங்க மாப்பிள்ளை, வாங்கிக்கோங்க. எடுத்துங்க தம்பி. அம்மாடி, அவர் மாப்பிள்ள இல்ல, இவர்தான் மாப்பிள்ள.